மணிகண்டன் தன் பெற்றோருடன் திருச்சியில் வாழ்ந்து வந்தான். 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். மிகவும் சோம்பேறி. அவன் எந்த வேலையும் விருப்பமுடன் செய்ய மாட்டான். அவன் பெற்றோர்களோ மணியை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற கனவோடு வாழ்ந்து வந்தார்கள். மணி, இனி நீ நல்ல ஒழுக்கத்தோடு வளர வேண்டும் என்றால் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். காலை கடனை முடித்துவிட்டு சிறிது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதன் பிறகு குளித்துவிட்டு கடவுளை வணங்க வேண்டும். பிறகு பள்ளி பாடங்களை எடுத்து ஒரு முறை படித்துவிட்டு காலை உணவு உண்டவுடன் பள்ளிக்கு செல்ல வேண்டும். சரி அப்பா. எழுந்திருக்க முடியவில்லை, உடற்பயிற்சி செய்யவும் முடியவில்லை. இதனால் அப்பா தினமும் மணியை திட்டிக் கொண்டிருந்தார். பள்ளி படிப்பிலும் மணியால் சீரான மதிப்பெண்கள் பெற முடியவில்லை. அப்பாவின் திட்டும் பள்ளி ஆசிரியரின் கண்டிப்பும் மணிக்கு தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணியது. என்னால் எதையும் சரியாக செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டார். மணிக்கு மாமா என்னால் ரொம்ப பிடிக்கும். மணியின் படிப்பு பற்றியும் சோம்பேறித்தனத்தை பற்றியும் அப்பா மாமாவிடம் கவலையுடன் கூறிக்கொண்டார். மாமா, இது ஒரு விஷயமா? எல்லாம் சரியாகிவிடும் என்றார். மறுநாள் காலையில் மாமா எழுந்து மணியிடம் வந்தார். மணி நன்றாக தூங்கி கொண்டிருந்தான். மணிக்கடை தெருவுக்கு போகிறேன். நான் உனக்கு ஏதாவது விளையாட்டு சாமான் வாங்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். நீயும் என் கூட வருகிறாயா? சரி மாமா. அப்படி என்றால் 20 நிமிடத்தில் உன் கடமைகளை முடித்துவிட்டு வாரா வேண்டும். மாமா, இதோ 20 நிமிடத்தில் என் கடமைகளை முடித்துவிட்டு வந்துவிட்டேன். அப்படியா? நல்லது. இருநித்திரம் கடைத்தெரு சென்று மணிக்கு பிடித்த விளையாட்டு சாமான்களை வாங்கி வந்தனர். அன்றிரவு, மணி, உனக்கு படிக்க விளையாட பிடிக்காத? எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது மாமா. தொலைக்காட்சி பார்ப்பது, தூங்குவது என்பது ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தாது. நல்ல மனிதனாக வாழ நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் நல்ல படிப்பு தேவை. உன் வயதில் நீ நன்றாக படிக்க வேண்டும், விளையாட வேண்டும் மற்றும் நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்க வேண்டும். சரிங்க மாமா. உன் அப்பா பெருமைப்படும்படி, ஆசிரியர் பாராட்டும்படி நடக்க வேண்டும். உன்னால் எல்லாம் முடியும். நீ அற்புதமான குழந்தை. நான் நாளை காலை ஊருக்கு புறப்படுகிறேன். 1 மாதம் கழித்து உனக்கு ஒரு பரிசு வாங்கி அனுப்புகிறேன். அதற்குள் நீ நான் சொன்னவாறு நடக்க வேண்டும். மாமா சொல்லுவதைப் போல் நடந்தாள். மாமா பரிசு வாங்கி தருவார். நாளையிலிருந்து நான் என் கடமையை செய்ய வேண்டும். தன் கடமைகளை செய்ய கடினமாக இருந்தது. அவன் முயற்சியை பார்த்த அப்பாவிற்கு மிகவும் மகிழ்ச்சி. மணி அப்பாவின் திட்டு இல்லாமல் பள்ளிக்கு சென்றான். பள்ளி படிப்பிலும் ஆர்வத்தை காட்டினான். அதனால் நல்மதிப்பெண் பெற்றான். ஆசிரியரும் பாராட்டினர். மணிக்கு நம்பிக்கை பிறந்தது. இவ்வாறு நாட்கள் கடந்தன. ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய மணிக்கு பரிசு காத்திருந்தது. ஆர்வமுடன் பரிசு பொருளை திறந்து பார்த்தான். அவனுக்கு பிடித்த விளையாட்டு சாமானும் ஒரு நல்லொழுக்க புத்தகமும் இருந்தது. மணிக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்பரிசு மணியை மீண்டும் ஊக்கப்படுத்துவதைப் போல் இருந்தது. மணி தன் கடமையிலிருந்து தவறாமல் வெற்றி நடை போட்டான். Don't forget to like, subscribe and share my channel. Thank you. Bye bye.